சபரீசனுக்கு என்ன வேலை? அவர் வருகிறார், கட்சி பணியாற்ற வருகிறார், நிர்வாகிகளை சந்திக்கிறார். இதில் கவலைப்பட வேண்டியது திமுக காரன். அவர் வேண்டுமா வேண்டாமா என்று இல்ல, அவர் பிரசன்னாக்காவும் சேர்த்து தான் பேசுறார். எங்க கட்சியில என்னை பேசிக்குவாங்க. நானும் கேட்கிறேன், சத்தியன் மீது அக்கறை கொண்டு கேட்கிறேன். மித்துனுக்கு என்ன பெரிய வரலாறு அரசியல் அறிவு வந்து விட்டது? சத்தியனை விட அவர் பெரிய அறிவாளியா? மித்துன் மத்திய அமைச்சர் கூட்டணி பேசுகிற இடத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். யார் மித்துன்? எடப்பாடியினுடைய பையன். இந்த கேள்விக்கு பதில் வேண்டுமா இல்லையா? பதில் சொல்ல சொல்லுங்கள். அவர் கிட்டத்தட்ட 12 தேர்தல்களில் எங்களுக்காக உழைத்திருக்கிறார். சபரீசன் அவர்கள் மக்களை சந்திக்கிறார், எங்கள் இயக்கத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். ஏதோ ஒண்ணுக்கு ரெடி ஆகுறீங்க போல. ஏதோ ஒண்ணுக்கு ரெடி ஆகுறீங்க போல. திரும்பவும் சொல்றேன், என் கட்சியில யார் வரணும், யார் உழைக்கணுங்கிறத என் கட்சி தொண்டன் தான் முடிவு பண்ணுமே தவிர அடுத்த கட்சிக்காரன் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. நேரடியாக சபரீசன் அவர்கள் இங்கே அரசியல் இயக்கத்தில் பங்கேற்கவில்லை. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். சார், மித்துன் யாரு? அதிமுகவில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஏன் எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இல்லாத தகுதியும் அறிவுமா மித்துனுக்கு வந்துருச்சு? திண்டுக்கல் சீனிவாசன் உட்கார வைக்கல, மித்துன் போய் உட்கார்ந்து கூட்டணி பேசுறாரு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.